வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான குருவினா பாருங்கள். ஒவ்வொரு இயலாக சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக மதிப்பெண் வாங்கலாம். இந்த குருவினாவில் ஒரு 8 மார்க்குக்கு ஒரு 35 கேள்வி தான் இருக்குது. 10 10ஆக பார்க்கலாம் பாருங்கள். இயல் 1, பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. பலகை அப்படின்னா மரப்பலகை அப்படின்னு எழுதி தனிமொழி அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது பலகை அப்படிங்கிறத இன்னொரு விதமாக எப்படி பிரித்து எழுதுறான்? பல கூட்டல் கை. பலகைகள் அப்படின்னா தொடர்மொழி. அதாவது பலகை என்னும் சொல்லானது தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் அது என்னன்னு சொல்கிறோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி மற்ற வினாக்களும் கேட்கலாம். அதாவது L+2 8 அப்படிங்கிறதையும் பொதுமொழியாக கேட்கலாம். அதை 2ஆக பிரித்தோன்னா L+2 எல்லை உண்பாயாக அப்படின்னு சொல்லுவோம். 8ங்கிறது ஒரு எண்ணை குறிக்கிறது. அதே மாதிரி வேங்கை அப்படிங்கிறதையும் மரத்தையும் குறிக்கும், புலியையும் குறிக்கும், வேகின்ற கை அப்படின்னும் பொருள். அதனால் எது வேணால் கேட்கலாம். பலகை அதாவது பொதுமொழி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், 2வது வினா ரொம்ப எளிமையான வினா. இதுலேயே பல மாணவர்கள் எழுத்து பிழையோடு எழுதுறீங்க. வினாவிலேருந்தே வினாவை நல்லா படிக்க தெரிஞ்சாவே நம்மளால் அதுக்கு விடை எழுத முடியும். பாருங்கள், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே அப்படிங்கிற பாட்டிலேருந்து காப்பியங்களின் பெயர்கள் என்ன? இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணும் சிலம்பே அங்கேயே இருக்குது பாருங்கள். மண்ணும் சிலம்பே, மண்ணும் சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரம். மண்ணும் சிலம்பே அப்படிங்கிறது இந்த சிலம்பு அப்படின்னா யார்? சிலப்பதிகாரம். சிலம்பு ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலை வடிவே, மணிமேகலை வடிவே அங்கேயே இருக்குது. எழுத்து பிள்ளையே வரக்கூடாது. இதுலேயும் நிறைய தப்பு பண்ணுறீங்க. மண்ணும் சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு எழுதுங்க. மணிமேகலை வடிவே அப்படின்னா அங்கேயே இருக்குவோம். நீ மேகலை, இதை அப்படியே தூக்கி இங்கே எழுத வேண்டாம். மணிமேகலை. அப்போ இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் பெயர்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதுக்கு 2 மதிப்பெண். எளிமையாக எழுதலாம் பாருங்கள். அடுத்த வினா பாருங்கள். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி 3 தொடர் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டி காட்டி எஞ்சிய தொடர்களில் பிழைக்கான காரணத்தை எழுதுக. இதுவும் அப்படி தான், ரொம்ப ஈஸி. தொடரில் நம்ம 3 தொடரையும் படிக்க தெரியணும். அதில் எது எது சரி அப்படின்னு சொல்லி எழுதணும். இதில் பாருங்கள், 1வது தொடர் எடுத்துக்கோங்க. சரியான தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 1வது தொடரையும் 3வது தொடரையும் எடுத்து அப்படியே பார்த்து எழுதுங்க. அதுக்கு 1 மதிப்பெண். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, அதுவும் சரி. அடுத்து ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன அப்படிங்கிறதும் சரி. இப்போ பிழையான தொடர் எது? 2வது தொடர் பாருங்கள். ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள். இது நமக்கு படிக்கலையே தெரியும். ஒரு சீப்லேயே பல தாறு வாழைப்பழம் இருக்கும், ஒரு தாரில் தானே பல சீப்பு வாழைப்பழம் இருக்கும். அதனால் பிழையான தொடர்னு போட்டு அந்த 2வது சென்டென்ஸை எடுத்து எழுதணும். ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு எழுதிட்டு காரணம் சொல்லணும். பிழைக்கான காரணம் என்ன? சீப்பு என்பது வாழைத்தாற்றின் ஒரு பகுதியாகும். அதுவே ஒரு தாற்றில் தான் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும். ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் என்ன செய்யாது? பல தாறு வாழைப்பழங்கள் இருக்காது. அதனால் இது சரியான தொடர்னு எழுதணும். 1வது தொடரையும் 3வது தொடரையும் எடுத்து எழுதணும். அப்புறம் பிழையான தொடர் அப்படிங்கிறதுக்கு 2வது தொடரை எடுத்து எழுதிட்டு பிழைக்கான காரணம் அப்படின்னு சொல்லி என்ன? ஒரு சீப்பு என்பது வாழைத்தாற்றின் ஒரு பகுதி. ஒரு தாற்றில் தான் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிழைக்கான காரணமும் எழுதணும். அடுத்து 4வது வினா பாருங்கள். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. இதுவும் ரொம்ப 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 எளிமையான விடையளிக்கலாம் பாருங்கள். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. கலக்கணித்தத்திலேருந்து வந்திருக்கு. இப்பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. மோனை அப்படின்னா என்னது? மோனைனா முதல் எழுத்து ஒன்ற வருவது. எதுகை அப்படின்னா என்னது? முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு 2ஆம் எழுத்து ஒன்ற வருவது எதுகை. இப்போ இதில் மோனை சொற்கள் அப்படின்னு சொன்னோம்னா எது மோனை? 1வது வார்த்தை முதல் எழுத்தை பாருங்கள். கொள்வோர் கொள்க, கொள்வோர் கொள்க. அடுத்தது
குறைப்போர் குறைக்க, இதெல்லாம் சீர்மோனை, வரியிலேயே ஒரே வரியிலேயே இருக்குது. அதனால் இது சீர்மோனை. அந்தளவுக்கு கூட டீப்பாக எழுதலைனாலும் நீங்கள் மோனை சொற்கள் அப்படின்னு போட்டு கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் உடம்பு. மொதல் எழுத்து ஒன்றா இருக்கிறது மோனை, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதணும். ஒரு 2 சொல் எடுத்து எழுதினா கூட போதும். அடுத்தது எதுகை சொல் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு இரண்டாம் எழுத்து ஒன்றாக வருவது என்னது? எதுகை அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், கொள்வோர் கொள்க, கொள்வோர் உள்வாய் அப்படின்னு சொல்லி எழுதணும். மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றாக வருவது, எதுகை அப்படின்னா முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு இரண்டாம் எழுத்து ஒன்றாக வருவது. அடுத்தது பாருங்கள், சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை எழுதுக, குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு 5 கேள்வி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம குருவினாவை பொறுத்தவரை எல்லா இயலும் படித்தாதான் நம்மளால் வினாக்கு விடை அளிக்க முடியும். தமிழ்நாட்டில் விளையும் நெல் வகை என்னென்னா செந்நெல். நிறைய பேர் இந்த செந்நெல்லுக்கு தன்னகரம் போடுறீங்க, தப்பு. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, ஆவரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. ஒரு 5-6 எழுதுனா கூட போதும். பார்த்து கவனமாக எழுதணும். செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, ஆவரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா. சம்பாவில் மட்டும் 60 வகை இருக்குது. ஆவரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. இதை மட்டும் எழுதினா கூட போதும். இந்த பகுதி பாருங்கள், ஈஸி. ஆவரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. சிறுமணி, சீரகம், குதிரைவாலி, குண்டு, ஆனை, ஆவரம்பு. இப்படி இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு எழுதினா கூட 2 மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். கவனமாக எழுதணும். அடுத்தது 2வது இயல் பாருங்கள், நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வர மரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இது மாதிரி உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத்தொடர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காற்று உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறது. ஆமாம், காற்று நமக்கு ஆக்சிஜன் பிராணவாயை கொடுத்து நம்ம உயிர்களை காக்கின்றது. அதுபோல் நாமும் என்ன செய்யணும்? மரங்களை நட்டு எதிர்காலம் காப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், எதிர்காலம் காப்போம். எது வேணால் எழுதலாம். அடுத்தது, உயிர்களின் உயிர் மூச்சு என்னது? காற்று. அதை நாம் என்ன செய்யணும்? மாசுபடுத்தாமல் காப்பாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். காற்றை அசுத்தப்படுத்தக்கூடாது. காற்று உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறது. அதுபோல் நாமும் என்ன செய்யணும்? மரங்களை நட்டு நம்ம எதிர்காலத்தை காப்போம். உயிர்களின் உயிர் மூச்சு காற்று. அதை நாம் என்ன செய்யணும்? மாசுபடுத்தாமல் காப்பாற்ற வேண்டும். நீ காப்பாற்று அப்படின்னு ஸ்லோகன் மாதிரி எழுதணும். அடுத்து ரொம்ப எளிமையான வினா. இதில் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வெள்ளக்கற்கு மாணவர்களில் பண்ணுறீங்க. இதில் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், எழுது என்றான் என்பது விரைவு காரணமாக எழுது என்றார். அடுத்து என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? சிரித்து பேசினார் என்பது சிரிக்கிறது எப்போ சிரிப்போம்? மகிழ்வின் காரணமாக. ஸோ மகிழ்வின் காரணமாக என்னன்னு சொல்லுவோம்? சிரித்து பேசினார். இங்கே ஒரே சிரித்துன்னு போடுறீங்க, எப்படி அடுக்கு தொடராக வராது. சரிங்களா? அப்போ மகிழ்ச்சியின் காரணமாக சிரித்து பேசினார் என்பது அடுக்கு தொடராகும். அப்போ சிரித்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்னது? பல முறை அடுக்கி வரும். 1 2 3 4 முறை அடுக்கி வரும். அந்த சொல்லை பிரித்தால் பொருள் தரும். அது அடுக்கு தொடர். சொல்லை பிரித்தால் பொருள் தராது என்னன்னு சொல்கிறோம்? இரட்டை கிளவி. அது ஒலி குறிப்பு சொற்களை குறிக்கக்கூடியது. அடுத்தது, கட்டுரை படித்த. இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு பயன்படுத்தி தொடரை என்ன செய்யணும்? பிரித்து எழுதுங்க. கட்டுரை படித்த அப்படின்னா இப்போ கண்ணன் கட்டுரையை படித்தான். ஒரு வாக்கியத்தை அமைச்சு எழுதணும். கண்ணன் கட்டுரையை படித்தான். இந்த ஐ என்பது என்னாம் வேற்றுமை? 2ஆம் வேற்றுமை உருபு. ஐயால் கு இன்னது கண் அப்படிங்கிறது வேற்றுமை உருபுகள். இப்போ கண்ணன் கட்டுரையை படித்தான். இப்போ இங்கே ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவாகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய கொஸ்டின்ங்க. பாருங்கள், கண்ணன் கட்டுரையை, இங்கே கட்டுரை படித்தான் அப்படிங்கிறதுக்கு கட்டுரையை படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். அடுத்தது, இந்த இதில் இந்த வினா ரொம்ப முக்கியமான வினா. ஏன்னா புதுசாக நமக்கு கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியில். அதனால் பார்த்துக்கணும். நாகூர் ரூமி எழுதியது மேகம் அப்படிங்கிற கவிதையிலேருந்து. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ரொம்ப ஈஸி இது. துணிச்சலுடன் அப்படின்னா முதுகை கொடுத்து என்ன செய்து வானில் சூரியனை மறைக்கின்றது. எது? மேகங்கள். அடுத்தது என்ன செய்து? கருணை கொண்டு. அங்கேருந்தே பதில் எழுதலாம். பாருங்கள், கருணை கொண்டு தாகங்கள் தீர்க்கிறது. அவ்வளோதான், 2 வார்த்தை தான்.
துணிச்சலுடன் மேகம் என்ன செய்யுது? முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கிறது. துணிச்சலுடன் சூரியனை மறைக்கிறது. கருணை கொண்டு தாகங்கள் தீர்க்கிறது. நம்ம தாகத்தை தீர்க்கிறது. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், அதே தான். இந்த காற்று வீசுகின்ற திசையை கொண்டு, தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டி உள்ளனர்? இதுவும் ரொம்ப எளிமையான கேள்வி, அடிக்கடி கேட்ட கேள்வி. பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? திசை எழுதிக்கணும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஈஸியாக கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசை எழுதிட்டு கிழக்கு கி அப்படின்னு வச்சுட்டு கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கி கோ கொண்டல் காற்று. மேற்கு நெடிலா, அடுத்தது கோ நெடிலா, மேற்கு கோடை காற்று. வடக்கு வா வா, அடுத்துக்கு வா வாடை காற்று. தெற்கு தென்றல் காற்று. இதெல்லாம் தப்பே பண்ணவே கூடாது. ரொம்ப எளிமையாக பதில் எழுதலாம். பாருங்கள், கிழக்கு கி கோ ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு கொண்டல் காற்று, மே கோ மேற்கு கோடை காற்று, வடக்கு வாடை காற்று, தெற்கு தென்றல் காற்று. அப்படியே அதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதலாம். இவ்வாறு அப்படின்னு போட்டு தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு பெயர் சூட்டி உள்ளனர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது விருந்தினர் 3வது இயல் பாருங்கள். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் என்ன செய்வோம், அதை நமக்கு காசி காண்டத்தில் என்ன சொல்கிறாங்க அதான் பாருங்க. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். முகமன் அப்படின்னா அந்த மகிழ்ந்து சொல்லக்கூடிய சொற்கள் என்னது? அவரை வியந்து உரைத்தல். வாங்க நம்ம வியப்பாக சர்ப்ரைஸாக வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முக வெளிப்பாடோட அவரை வியந்து உரைத்தல். அடுத்தது என்ன செய்யணும்? இனிமையாக பேச வேண்டும். அவரிடம் இனிமையாக பேசுதல். அடுத்தது என்ன செய்யணும்? வெளியவே நிற்க வச்சு பேசலாமா? வீட்டிற்குள் வருக என வரவேற்றல். வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல். அடுத்தது மனம் மகிழும்படி, அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்தவங்க மனசு குளிர்ற மாதிரி 4 வார்த்தை பேசணும். அடுத்தது மகிழ்ச்சியாக முகமன் கோரி வழி அனுப்புதல். அவங்க போவேல சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வெளியே வர வந்து காலில் 7 அடி பின் சென்று வழி அனுப்ப வேண்டும். அதாவது முகமன் கோரி நல்ல வார்த்தைகளை கூறி வழி அனுப்பணும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப மீண்டும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பணும். அவரை விருந்தினரை வியந்து உரைத்தல், இனிமையாக பேசுதல், வீட்டிற்குள் வருகை என வரவேற்றல், மனம் மகிழும்படி பேசுதல், அவரிடம் மகிழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். அடுத்தது பாருங்கள், தானியம் ஏதுமில்லாதது. வினா தான் பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விடை ரொம்ப எளிமையாக எழுதலாம். 2 மதிப்பெண் இதுக்கலாம். தானியம் ஏதுமில்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்பது நமக்கு இலக்கியங்கள் கூறக்கூடிய செய்தி. அப்போ விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா? இங்கே தான் நமக்கு விடை இருக்குது. உங்கள் கருத்தை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இங்கே கொஷின்ல இருந்தே எழுதலாம் பாருங்கள். விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது ஒன்றா அப்படிங்கிறத எடுத்துட்டு அல்ல, விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறாக என்ன செய்யணும்? இருப்பதை பகிர்ந்தளிக்கும் எண்ணம் ஒன்றே போதுமானது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பகிர்ந்து அளிக்கக்கூடிய எண்ணம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லணும். வினா தான் இதில் பெருசு, விடை ரொம்ப ஈஸி. அதனால் கவனமாக எழுதணும். விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது அல்ல, மாறாக இருப்பதை பகிர்ந்தளிக்கும் எண்ணம் ஒன்றே போதுமானது அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது பாருங்கள், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் இதுவும் அடிக்கடி கேட்ட வினா, ரொம்ப முக்கியமான வினா. செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது? சிலம்பு கிண்கிணி. இது 2 எதில்? காலில் அணிவன. சிலம்பு கிண்கிணி, கிணி அணி காலில் அணிவன. அரைஞான் என்பது இடையில் அணியக்கூடிய அதாவது அண்ணாக்கயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அரைஞான், இடுப்பில் அணியக்கூடியது. சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம் குழை அப்படிங்கிறது காதில் அணிவன. அடுத்தது என்னது? சூழி அப்படிங்கிறது தலையில் உச்சியில் கொண்டையில் அணியக்கூடியது. பாருங்கள், சிலம்பு கிண்கிணி அரைஞான் சுட்டி குண்டலம் சூழி. சிலம்பு அப்படிங்கிறது காலில் அணிவன, அரைஞான் அப்படிங்கிறது இடையில் அணிவது, சுட்டிங்கிறது நெற்றியில் அணிவது, குண்டலம் அப்படிங்கிறது குண்டலமும் குலையும் காதில் அணியக்கூடிய அணிகலன், சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. அடுத்த வினா பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ரொம்ப எளிமை இதெல்லாம். இங்கே பாருங்கள், கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார்.
அடிக்கோடிட்ட சொற்களை உம்மை தொகையாக மாற்றி எழுதுக. இது வந்து எண்ணுமை. ஏன்னா வெளியே வந்தால் எண்ணுமை. இது அப்படியே கல்வி செல்வம், வேறு எதுவுமே இல்லை. அங்கே பாருங்க, கல்வியும் செல்வமும் என்ன செய்யணும், அந்த யூங்கிறத எடுத்துருங்க, செல்வம் மூங்கிறத எடுத்துருங்க, கல்வி செல்வம் அப்படின்னு எழுதுங்க. விருந்தும் ஈகையும், விருந்து உம்மை எடுத்துருங்க, விருந்து ஈகையும் அப்படிங்கிறல ஈகைங்கிறத மட்டும் எழுதுங்க. ரொம்ப 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 ஈஸி. மெல்ல கற்கும் மாணவர்கள் இந்த மாதிரிலாம் என்ன வந்தால் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. முக்கியமாக என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறத கவனமாக எழுதுங்க. ஏன்னா கல்வியும் செல்வமும் ஒன்றும் இல்லை. இதில் யூ இம்மை எடுத்துகிட்டு கல்வி, மூவை மட்டும் எடுத்துகிட்டு செல்வம், கல்வி செல்வம். விருந்து ஈகை, ஏன்னா இங்கே மறைஞ்சிருக்கு, அதனால் அது உம்மை தொகை அப்படின்னா மறைஞ்சிருக்கணும். மறைஞ்சிருந்தால் அது உம்மை தொகை. அடுத்தது பாருங்கள், தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை என்ன செய்யணும், வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. வகை என்னங்கிறத கண்டறிங்க, தொகை வகை என்னன்னு. அதுக்கப்புறம் அதை விரித்து எழுதும். தண்ணீர் குடி அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணீரை குடி. ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்குது, அதனால இது என்ன தொகை, வேற்றுமை தொகை. காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடித்தல் நல்ல பழக்கம் அல்லது தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம். அடுத்தது தயிர் குடம், தயிரை உடைய குடம். அப்போ உருவும் பயனும் உடன் தக்க தொகை. தயிரை ஐ இருக்குது, இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்குது, அதோட பயனும் சேர்ந்து மறைஞ்சிருக்குது உடைய அப்படிங்கிறது. அதனால் தயிரை உடைய குடம் அப்படிங்கிறது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு, கலா தயிரை உடைய குடத்தை எடுத்து சென்றால் அல்லது கலா தயிர் குடத்தை எடுத்து சென்றால். இதோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி.